அவரும் நடிகர் தேங்காய் சீனிவாசன் அவர்கள் காமெடி நடிகராகவும் நடித்திருப்பார். பல திரைப்படங்களில் கேரக்டர் ரோலையும் நடித்து அவர் தன்னுடைய நடிப்பு திறனை வெளிப்படுத்தியிருப்பார். நிறைய படங்கள்ல அவர் எம்ஜிஆருடைய தீவிர பக்தர், ரசிகர் என்று சொல்வதை விட பக்தர் என்று கூட சொல்லலாம். எப்பவுமே கடவுள் எம்ஜிஆர் அப்படின்னு தான் பேசுவார். அந்த அளவுக்கு எம்ஜிஆர் மீது மிகப்பெரிய பாசமும் பக்தி கொண்டவரா தேங்காய் சீனிவாசன் விளங்கி. அப்போ நடிப்போட புகழின் உச்சத்தில் இருந்த காலத்துல நம்மளும் ஒரு படம் தயாரிக்கலாம் சொந்தமா பணத்தை போட்டு அப்படிங்கிற ஆசை தேங்காய் சீனிவாசன் அவர்களுக்கு வந்திருக்கு. அப்போ சிவாஜி அவர்கள் பிஸியா இருக்கிற நடிகர் மோகன் அவரும் பிஸியா இருந்திருக்காரு. 2 பேரும் வச்சு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருடைய கால் சீட்டு வாங்குறது அப்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்ப எம்ஜிஆர் கிட்ட போய் சிவாஜி ஐயோட கால் சீட்டும் மோகனுடைய கால் சீட்டும் வாங்கிட்டாங்க. நான் படம் தயாரிக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு எம்ஜிஆர் படம் தயாரிக்கிறது அவர் ஈஸி கிடையாது, அவசரப்பட்டு மாட்டிக்காதீங்க, எதுக்கு சும்மா படத்தையும் தயாரிக்க நடிக்கிறதோட விடுங்கன்னு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் இவர் கேட்கல, நான் பொறுப்பா செயல்படுவேன், நல்லபடியா தயாரிச்சு போட்ட படத்தை எடுத்துருவேன், அந்த கான்பிடன்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி இவரும் பேசியிருக்காரு. எம்ஜிஆர் எவ்வளவு சொல்லி தேங்காய் சீனிவாசன் கேட்கல. அவர் சரின்னு சொல்லி இவருடைய நட்புக்காக எம்ஜிஆர் அவர்கள் சிவாஜி ஐயாட்டையும் நடிகர் மோகன்ட்டையும் கால் சீட்டு வாங்கி கொடுத்தாராம். சரின்னு படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. படப்பிடிப்பு போகும்போது செலவு அதிகமாயிருச்சு. ஒன்று படத்தை முடிக்க பணம் இல்லை. இதைத்தான் எம்ஜிஆர் சொன்னார், படம் தயாரிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது, அதுல போய் மாட்டிக்காதீங்கன்னு. மறுபடியும் எம்ஜிஆர்ட்ட போய் உதவி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் எம்ஜிஆர்ட்ட போயிருக்காரு. பயந்து எப்படி படம் போயிட்டு இருக்கு, இல்லை இந்த மாதிரி பாதி முடிச்சுட்டேன், நான் மீறி முடிக்கணும், பட்ஜெட் அதிகமாகிடுச்சு, அவங்க கையில பணம் இல்லை, எப்படி முடிக்கணும்னு தெரியல, நீங்க ஏதாவது உதவி பண்ணுங்களேன்னு கேட்டிருக்காரு. இதுதான் எம்ஜிஆர் சொல்லி சத்தம் போட்டிருக்காரு. நான் தான் அன்னைக்கே சொன்னல, படம் தயாரிக்கிறது ஈஸி கிடையாது, கஷ்டம், ரொம்ப மாட்டிக்காதீங்கன்னு. இப்போ பணம் வேணும்னு கேட்டால் நான் என்ன சேர்ந்து கடிஞ்சு திட்டி அனுப்பிட்டார். இவர் என்னடா உதவி பண்ணுவாரு, எவனுக்கா உதவி பண்ணாரு, நமக்கு உதவி பண்ணுவான்னு சொல்லி வந்தோம்னா அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாரு. அவரை 2 திட்டி மனசுக்குள்ள புலம்பிட்டே வீடு சேர்ந்துட்டாரு. அடிச்சாம ஆயிடுச்சு வீடு வர்றதுக்கு. வீட்டுக்கு வந்த உடனே அவங்க சம்சாரம் ஒரு சூட் கேஸை திறந்து பார்த்துட்டு காட்டியிருக்காங்க. 25 லட்ச ரூபா பணம். எம்ஜிஆர் அவர்கள் இவருக்கு முன்னாடியே ஒருத்தர் மூலமா வீட்டுக்கு 25 லட்ச ரூபா கொடுத்து அனுப்பியிருக்காரு அந்த படத்தை முடிக்க சொல்லி. இதை பார்த்துட்டு ஐயோ இப்படிப்பட்ட மனுஷனா இருந்திருக்காரு எம்ஜிஆர், அவசரப்பட்டு நானும் மனசுக்குள்ள திட்டேனே, கடவுளே நான் அந்நியத்தில் போட்டு ரொம்ப நன்றி தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு என்னை காப்பாத்திட்டீங்க கடவுளே அப்படின்னு சொல்லி எம்ஜிஆரை ரொம்ப புகழ்ந்து தள்ளியிருக்காரு தேங்காய் சீனிவாசன். என்னன்னா எம்ஜிஆர் அவர்கள் காசு இருந்தா கருணா மாறிடும் அப்படின்னு ஒரு பழமொழி ஒன்று மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் எதிரியா இருந்தாலும் விரோதியா இருந்தாலும் நண்பனா இருந்தாலும் உதவின்னு கேட்டுட்டா எந்த சூழ்நிலையும் அவர் செஞ்சிருக்காரு. அவருடைய வரலாறுல நம்ம படிக்கும் போதெல்லாம் மிதந்து போயிட்டேன், இப்படியெல்லாம் ஒரு மனுஷன் இருந்திருக்காரு கடவுள் மாதிரி. கிட்டத்தட்ட கடவுள் மாதிரி தான் எம்ஜிஆர் அவர்கள் இப்படி பல பேருக்கு உதவியை செஞ்சிருக்காரு.